வார்த்தையில் உண்மையுள்ளவரும் வல்லவருமாகிய தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளை குறித்த கவலையை எடுத்து போடு. அது உன் பிள்ளை இல்லை, யூ ஆர் மியர் கேர் டேக்கர். உனக்கு ஒரு பொறுப்பை தான் கொடுத்துருக்கிறார். பொறுப்புள்ள உனக்கே இவ்வளோ அக்கறையும் கவலையும் இருக்கும் என்று சொன்னால் கொடுத்தவருக்கு எவ்வளோ அக்கறையும் கவலையும் இருக்கும், மறந்துடாத. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம், தகப்பனும் தாயும் பிள்ளைகளை குறித்தே கலங்கி கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தே கலங்கி கொண்டிருக்கிறார்கள், துக்க முகத்தோடு கூட இருக்கிறார்கள். அவர்களால் ஜெபிக்க முடியலை, தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை, தேவனை நேசிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியலை. காரணம் என்ன? பிள்ளைகள் 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 பிள்ளைகள். உன் தேவன் பூமியும் தருவாரு, வர்த்திக்கவும் செய்வார். சந்ததி சொல்லுங்க, என் சந்ததி கவுண்ட்லெஸ். நீ மேற்கேயும் வடக்கேயும், ஆமாம், எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, என் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மூலமாக, என் சந்ததி மூலமாக தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறார். எனவே என் பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிள்ளைகள்.